அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பாடா, ஒரு வழியா ஆஃபீஸில் வச்சு சுப்பம்மாவை கண்டபடி திட்டி ஒரு லெட்டர் எழுதி முடிச்சாச்சு. இந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. ஏண்டி சுப்பம்மா, என்னையா கொடுமைப்படுத்துகிற? கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு தடவை கூட உன்னை எதிர்த்து என்னால் பேச முடியல. போனா போதே பொண்டாட்டியாச்சின்னு விட்டா ஒரே எதிரியாக போகிற. உன்னை கை நீட்டி தான் என்னால் அடிக்க முடியாது. ஆனால் இந்த லெட்டரால் உன்னை பயங்கரமாக என்னால் அடிக்க முடியும். பார், லெட்டரை படித்ததுக்கப்புறம் லபோ திபோன்னு குதிக்க போகிற. ஃபோன் பண்ணுனா யாருன்னு தெரிஞ்சிடும், மெசேஜ் அனுப்பிச்சாலும் யாருன்னு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த லெட்ரு யாருன்னு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. டேய் சிவராமா, யார் அது? நான் தாண்டா, உன்னோட மனசாட்சி. ஏண்டா, 20 வருஷமாக பொறுமையாக இருந்து வந்த நீ இன்னைக்கு ஏன்டா திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? ஏன் மனசாட்சி என்னமோ தெரியாத மாதிரியே கேட்குற. சுப்பம்மாவோட கொடுமையை தாங்க முடியாமல் நீ ஏன் எத்தனை முறை கொந்தளிச்சு போயிருக்க. இப்போ என்னடானா என்னைவே கேள்வி கேட்குற. நீ ஏன் சொல்லு, சுப்பம்மா செய்ததெல்லாம் நியாயமா? உன்னை மதிக்காமல் உன் பொண்ணோட நிச்சயதார்த்தம் நடத்துனது தப்பு தான். அது மட்டுமா, கல்யாணத்தன்னைக்கு உன்னை வேலைக்கார மாதிரி நடத்துனதும் தப்பு தான். இப்போ என்னடானா என் பொண்ணை பார்க்குறதுக்கு அவள் மட்டும் போயிருக்கா. எவ்வளவோ கெஞ்சியும் என்னை கூட்டிகிட்டு போகாமல் விட்டுட்டு போயிட்டா மனசாட்சி. ஒரே ஒரு நாள் தான் அவள் சமைச்சா. அந்த சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னதுக்காக ஒரு வாரம் மதிய சாப்பாட்டையே கட் பண்ணிட்டா மனசாட்சி. இவ்வளோ தூரம் நடந்தும் நான் அவளை நாக்கு பிடுங்குற மாதிரி ஒரு கேள்வி கூட கேட்கலன்னா அது நல்லா இருக்காதுல்ல. நேரில் தான் கேட்க முடியாது. அதான் லெட்டரில் கண்ணா பின்னான்னு சுப்பம்மாவை திட்டி எழுதியிருக்கேன். ஏன்னா சிவராமா, உன்னோட கையெழுத்து சுப்பம்மாவுக்கு தெரியாதா என்ன? மாட்டிக்க மாட்டியா? அறிவு கட்ட மனசாச்சு. உலகத்தில் ஒரே மாதிரி 7 பேர் இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி ஒரே கையெழுத்து மாதிரி எழுதுகிறவங்களும் 7 பேர் இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுவேன். வாழ்க்கையில் என்னோடய லட்சியமே இதுதான். சுப்பம்மா இந்த லெட்டரை படிக்கிறப்போ அவள் முகத்தை பார்த்து நான் அணுவாக ரசிக்கணும். டேய் சிவராமா, உன்னோட லட்சியம் நிறைவேற என்னோட வாழ்த்துக்கள். போயிட்டு வரேன். எத்தனை வருஷமாக சுப்பம்மாவுக்கு திட்டி லெட்டர் எழுதணும்னு நினச்சி இன்னைக்கு தான் எழுத முடிஞ்சது. அட்ரஸ் மட்டும்தான் பாக்கி. A few moments later. சுப்பம்மாவுக்கு எழுதின லெட்ரு டேபிள் மேலேயே இருக்கட்டும். வைத்த என்னமோ பண்ணுது. பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம். என்னது, சிவராமன் சாரை காணும்? அவரதை கூப்பிட்டதா தான் பியூன் சொன்னான். சரி, நாம் சீட்டுக்கு போகலாம். சிவராமன் சார் வந்ததும் வந்து பார்க்கலாம். அப்பாடா, நிம்மதியாக பாத்ரூம் போயிட்டு வந்தாச்சு. சுப்பம்மாவை நினச்சாலே வைத்த கலக்குது. இந்த ராமசாமியை கூப்பிட்டனே, வந்தானா என்னன்னு தெரியலையே. முதல்ல லெட்டரில் அட்ரஸ் எழுதி மறக்காமல் போஸ்ட் பண்ணணும். என்னது, லெட்டரை டேபிள் மேலே தானே வச்சுட்டு போனேன், எங்கே போச்சு?